வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 6th ஜூலை போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் பார்த்துடலாம். அதாவது வாரத்தின் முதல் நாள் மார்க்கெட்டு ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது 24,200க்கு மேலே போனாவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கண்டினியூவாக சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதே மாதிரி தான் போயிட்டு இருக்குது. நியர்பை 24,500 வந்துருச்சு. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்ன, சப்போர்ட் என்ன, அதுக்கடுத்ததான் வந்து அமெரிக்காவுக்கு, அதாவது யூஎஸ்க்கு ஒரு என்விடியா அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஷேர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஏறிட்டு இருக்குது. எதுக்கு ஏறுதுன்னே தெரியல. டெய்லியுமே ஏறிட்டு இருக்குது. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அரௌண்ட் 4 crore 4 கோடி ரூபா இன்னைக்கு அந்த கம்பெனியில் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும். பட் யாருக்கு தெரியும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சுதான் நான் போட்டிருக்க மாட்டேன்னா, எனக்கும் தெரியல. ஸோ அமெரிக்காவுக்கு ஒரு என்விடியா மாதிரி நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஸ்டாக்கு நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. டெய்லியுமே ஏறிட்டு இருக்குது. அது என்ன ஸ்டாக்கு? அதுக்கப்புறமா வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு. ஓகேங்களா? ஸோ வேற எதுவும் கண்டென்ட் இல்லாத இந்த மாதிரிலாம் சொல்லி டைமை ஃபில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எல்லாத்தையும் பார்த்தலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரையும் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரைட், யூஎஸ் மார்க்கெட்டு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ் உடைய இண்டிபெண்டன்ஸ் டே. அங்கே வந்து மார்க்கெட் ஹாலிடே. இன்னைக்கு மார்னிங் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? இப்போவும் வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸும் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. ஹேங்ஸங் இண்டெக்ஸ் 1% ஹையில் போயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸும் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஒரு 30 பாயிண்ட்ஸ் மைனஸில் இண்டிகேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 40 பாயிண்ட்ஸ் க்ரீனில் இண்டிகேட் பண்ணிட்டுச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. க்ரீனில் ஓப்பன் ஆச்சு. 24,300 ஓப்பன் ஆச்சு. 24,300 ஓப்பன் ஆகிட்டு 24,450 இன்னைக்கு வந்து இருக்கிற ஹை. அதாவது ஓப்பனிங்க்கும் இன்னைக்கு வந்து இருக்கிற ஹைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 150 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஃபைனலாக சென்செக்ஸ் 521 பாயிண்ட்ஸ் ஹையில் போயிருக்குது. 78,285 செட் ஆயிருக்குது. 0.67% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 160 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. 24,430 0.66% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு ப்ராடர் இண்டிசஸ் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம் அப்படின்னா 0.5% ஈச் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ரியாலிட்டி 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது ரியாலிட்டி இண்டெக்ஸ் இந்த லாஸ்ட் 5 டேஸில் நியர்லி 11% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதுக்கடுத்து வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ் 1.5%, ஆட்டோ 1.3%, ஆயில் அண்ட் கேஸ் 1.2%, மெட்டல் இண்டெக்ஸு இது 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு டவுனில் இருந்த ஒரு செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் செக்டார் 1% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. பிஎஸ்யூ பேங்க் 0.9% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? அப்புறம் ஐடி 0.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. இதுதான் இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஏன்னா சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை, நியூஸும் இல்லை. அதனால் இப்படி தான் உப்பு செப்பு இல்லாமல் தான் க்ளோஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க முன்னெல்லாம் வந்து மார்க்கெட்டு ரொம்ப ஹைலி வலாட்டைலாக இருந்துச்சு. யூஎஸ் உடைய பிரசிடென்ட்டு நம்ம ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ட்வீட் போட்டார்னா அதுக்கு தகுந்த மாதிரி மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அவர் வந்து எந்த ஒரு ட்வீட்டும் போகிறதில்ல. பட் இருந்தாலும் எஸ்டர்டேயும் ஒரு ட்வீட் பண்ணிக்கிறார். என்ன பண்ணிக்கிறாருன்னா, அதாவது ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா காமினி அவருடைய இறுதிச் சடங்கு வந்து அங்கே வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ அதுக்கு வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, இப்போ இறுதிச் சடங்குல ஈரானுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே ஒரு இடத்துல அசம்பிள் ஆகியிருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு குண்டு போட்டோம் அப்படின்னா எல்லாமே காலி. ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா என்கிட்ட வந்து இந்த ஈரானுடைய பீஸ் டீல் பற்றி பேசுறதுக்கு ஒரு ஆளாவது வேணும் இல்லை, அதனால நாங்கள் வந்து குண்டு போட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு கடி ஜோக் அடிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, வேற எதுவும் முக்கியமான நியூஸ்லாம் எதுவும் இல்லை. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அதாவது எப்போ வரும்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொன்று பியூட்டிஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக இந்த ஒரு 4-5 வருஷத்தில் ஹை வேல்யூஷனில் வந்த ஸ்டாக், அதாவது லிஸ்டிங்க்கு வந்த ஸ்டாக் எதுவுமே வந்து பர்ஃபார்ம் பண்ண கிடையாது. மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டாய், அது வந்து 1,20,000 கோடிக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து பெர்ஃபார்ம் பண்ண கிடையாது. அதுக்கப்புறமா வந்து டாடா டெக், எல்லாம் ஊரே உலகம் எல்லாமே வந்து டாடா டெக் வருது அப்படின்ட்டு எல்லாம் போய் அப்ளை பண்ணாங்க.
இன்னமும் வந்து அது வந்து இஷ்யூ ப்ரைஸை கூட கிராஸ் பண்ண முடியாது. அதுக்கடுத்து வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் ஹவுசிங், அதுவும் வந்து ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு. ஆனால் அதுவும் வந்து அண்டர் பர்ஃபார்மில் இருக்குது. இது மாதிரி மேஜராக ஒரு பெரிய ஒரு லிஸ்டிங் வர்ற கம்பெனி வந்து அண்டர் பர்ஃபார்மாக தான் இருந்திருக்குது இது வரையும் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில். இப்போ வந்து அடுத்து ஒரு மேஜர் லிஸ்டிங் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் ஓவராக தான் அலப்பறை பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி இவங்க வந்து ரோட் ஷோ பண்ணுறாங்களாமா. அமெரிக்காவில், அப்புறம் லண்டன், சிங்கப்பூர், ஹாங்காங், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இங்கே எல்லாமே வந்து இன்வெஸ்டர்ஸ் மீட் வைக்கிறாங்களாம், ரோட் ஷோ பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இஷ்யூ ப்ரைஸ், அதாவது இஷ்யூ சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. நியர்லி 5 லட்சம் கோடிக்கு வர போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து செப்டம்பர் 2nd வீக் வந்து மார்க்கெட்டில் லிஸ்டிங் வந்துடும் அப்படின்ட்டு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, வேற என்ன முக்கியமான நியூஸ்னா எதுவும் இல்லை. ஈவெண்ட்டு இன்னைக்கு மண்டே ஈவினிங் 7:30 PM யூஎஸ்ஏலேருந்து ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா வரப்போகுது. அதுக்கு அடுத்தது இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அமெரிக்காவுக்கு ஒரு என்விடியா அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஸ்டாக் என்ன அப்படின்னா குபிட். இந்த கம்பெனி வந்து இன்னும் அவ்வளோ பெரிய ஏஐ இதில் பண்ணுறாங்களா, இல்லை வந்து வேற எதுன்னு ரிலையன்ஸு இந்த மாதிரி பெரிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்களுடைய கம்பெனியுடைய மெயின் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா மேல் ஃபீமேலுக்கு உண்டான காண்டம் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு காண்டம் ரெடி பண்ணுற கம்பெனி நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல நீங்க ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து 4 கோடி ரூபாய் அந்த அளவுக்கு ஏறிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஸ்டாக் வந்து ஸ்பிளிட் பண்ணாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் 80 ரூபாய் 90 ரூபாயா இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து நேரடியாக போயிட்டே இருக்குது. இந்த ஸ்டாக்கை நான் வந்து 110 ரூபாயில ரெக்கமெண்ட் பண்ணேன். 110 ரூபாயில ரெக்கமெண்ட் பண்ணிட்டு 140 ரூபா 150 ரூபா வந்ததுக்கு அப்புறம் ஓகே ப்ராஃபிட் புக் பண்ணிக்காங்கன்னு. ஆனால் இன்னைக்கு வந்து 210 ரூபாய்க்கு கிராஸ் பண்ணிடுது. இன்னைக்கு அந்த ஸ்டாக்கோடைய வால்யூம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6.5 கோடி ஷேர் வந்து ட்ரேட் ஆயிருக்குது. அமேசிங் வால்யூம் நீங்க நடந்திருக்குது. ஸ்டாக் வந்து 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது 210 ஆவரேஜ்னு போடும்போது 6.5 கோடி ஷேர்ஸ் ட்ரேட் ஆயிருக்குது. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 14,000 கோடி இன்னைக்கு வந்து டர்ன் ஓவர் நடந்திருக்குது இந்த ஸ்டாக்ல. இந்த ஸ்டாக்கோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 28,000 கோடி. ஓகேங்களா? பிஇ என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பிஇலாம் கேட்டு யாரும் மயக்கம் போட்டு விழுந்துடாதீங்க. 265 இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்ததா வந்து இந்த ஸ்டாக் வந்து ₹1 ஷேர், அதாவது ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1. எதனால இந்த ஸ்டாக் இப்படி ஏறிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இவங்களுடைய குவார்டர்லி ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு குவார்ட்டரும் வந்து அதிகமாக கொடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வருஷம் கம்பேரிசன் எடுத்தோம் அப்படின்னா 2020 மார்ச் மந்த்து 40 கோடி கொடுத்தவங்க இன்னைக்கு வந்து 100 கோடி கொடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் டபுளுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் நான் ஸ்டாப்பாக ஏறிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கமெண்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. என்ன கமெண்ட்ரி கொடுத்துருக்குறாங்கன்னா எங்களோட ரெவின்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரப்போகிற ரிசல்ட்டில் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. என்விடியா மாதிரி ஏறிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ஸ்டாக் நான் வந்து இப்போ சொல்கிறேன் அப்படிங்கிறனால இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அதாவது என்விடியா மாதிரி நம்ம இந்தியாவில் ஏதாவது கம்பெனி இருக்குதான்னு நிறைய பேர் ஆதங்கப்பட்டு இருப்பீங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இந்த குபிட் அப்படிங்கிற ஒரு ஷேரை வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கிற ஷேர். ஓகே, ஸோ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, நல்லா தான் இருக்குது. ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். நாளைக்கு வீக்லி எக்ஸ்பிரி டியூஸ்டேங்கிறனால ஏதாவது ஒரு டிப் வந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸு இப்போ இருக்கிற சப்போர்ட் 24,200ங்கிறது இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,450 24,500. ஒருவேளை 24,500க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 600க்கு மேலே போச்சு அப்படின்னா 800க்கு மேலே போச்சுன்னா 25,100. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டு ஆஸ் ஆஃப் நவ் நல்லா தான் இருக்குது. குளோபல் அதாவது ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் எல்லாமே வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. க்ரூடு ப்ரைஸு 3 மாதம் லோவுக்கு வந்துருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக போயிட்டுருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டு நல்லா இருக்குது.
பார்க்கலாம். இது எத்தனை நாளைக்கு அப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு. லாஸ்ட் வீக் வந்து நிறைய பிரேக் அவுட் கொடுத்துருந்தேன். இந்த வாரம் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட். அது ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. என்னோட கிளைண்ட்டுகளுக்கும் கொடுத்துட்டேன். அதாவது எல்டிஎஃப், எல்என்டி ஃபைனான்ஸ். இது வந்து 330 rupees பிரேக் அவுட்டு. இன்னைக்கு வந்து 335 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அந்த சார்ட்டையும் பார்த்துடலாம். நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் பார்த்துடலாம். டெக்னிக்கல் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்என்டி ஃபைனான்ஸ். இந்த எல்என்டி ஃபைனான்ஸுங்கிறது பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 330 rupees. ஓகேங்களா? 330 இதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சு அப்படின்னா ஜான்வரி மந்த்து வந்துச்சு. அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு நல்ல வால்யூம் ஆயிருக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட்டை பொறுத்தவரை வால்யூம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ 330க்கு மேலே போயிருக்குது. ஸோ 335 போயிருக்குது. இதனுடைய லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 350லேருந்து 375 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதனுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 300ங்கிறது ரீசெண்ட் ஸ்விங்கோடைய லோ. அதனால இது வந்து சப்போர்ட் வச்சுக்கோங்க. எப்பவுமே நோட் பண்ணிக்காங்க. நான் அடிக்கடி சொல்லிட்டே தான் இருக்கிறேன். பிரேக் அவுட்டுங்கிறது டெக்னிக்கல், ஃபண்டமெண்டலாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண கிடையாது. ஓகேங்களா? இது வந்து பிரேக் அவுட்டாக தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிரேக் அவுட் அப்படின்னா அது கூடவே போயிட்டு வெளியே வந்துடணும். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படி பார்த்தா அப்படின்னா ஓவராலாக கால் அண்ட் புட்டில் ஈக்குவலாக தான் இருக்குது. சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை. என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணுற நாளைக்கு ஏதாவது சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீக்லி அனலைசஸ் ரிப்போர்ட் நான் போட்டிருந்த லைன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,500 தாங்க. எங்கேயும் இல்லை. 24,500 தான் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 600 வரையும் போகிறதுக்குனால வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 24,500 to 600ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து அதாவது இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து இருக்கிற புல்லிஷ் கேண்டில் இதில் வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்காங்க. 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 300,420 அப்படிங்கும்போது 24,350லேருந்து 24,360ங்கிறது சப்போர்ட். அதுக்கு அடுத்து வந்துச்சு அப்படின்னா 24,300. அதுக்கு அடுத்து 24,250. இது எல்லாமே வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இன்ட்ராடேக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,360, 24,300, 24,250. இது வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.